எலெக்ஷனுடைய நாட்கள் மிக நெருங்கிவிட்டன. இந்த காலத்தில் ஓட்டு போடுவது என்பது உரிமை, நம்முடைய ஹக், நம்முடைய ரைட்ஸ், உரிமை என்று சொல்வார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய நாடு, நாம் வாழக்கூடிய பகுதியுடைய சூழல், அதெல்லாம் வைத்து பார்த்தால் இது உரிமை மாத்திரமல்ல, இது கடமை. ஆனால் நாம் பார்க்கிறோம் சமூகத்திலே குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் என்று ஒரு பக்கம் பொறுப்பற்றவர்களாக சீரழிவுக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தரக்கூடிய அக்லாகுக்கு அப்படியே மாற்றமாக இந்த விஷயத்தில் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். பொறுப்பு இல்லாதவர்களாக என்ன செய்கிறார்கள்? நான் குடிபோதை பழக்கம் உள்ளவர் என்கிற அடிப்படையில் குடிகாரன் என்ன செய்ய முடியாது, ஆட்சியில் கொண்டு வர முடியாது. ஆனால் இன்று எனக்கு திரைப்படம் பார்ப்பது பிடிக்கும் என்கிற அடிப்படையில் திரைப்பட நடிகன் அவன் சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறான், சமூகத்துக்காக அவருடைய பங்களிப்பு என்ன, இதுவரை இவ்வளவு காலமாக அவன் அனாதைகளுக்காக ஏதாவது பணிகளை செய்திருக்கிறானா, அனாதை இல்லத்தை அவன் ஏதாவது நடத்துகிறானா, அல்லது முதியவர்களுக்காக ஏதாவது சேவைகள் செய்ததுண்டா, மருத்துவ ரீதியாக மக்களுக்கு சேவைகள் செய்ததுண்டா, என்ன ஹிஸ்டரி, மக்களுடைய சேவைக்காக, சமூக சேவைக்காக அவருடைய ஹிஸ்டரி என்ன செய்திருக்கிறான் என்பதையெல்லாம் பார்க்காமல் எனக்கு திரைப்படம் பிடிக்கும், எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும் என்கிற அந்த ஒரு மோகத்திலே என்ன செய்கிறார்கள், அவன் பின்னால் அப்படியே ஆட்டு மந்தை மாதிரி செல்கிறார்கள். இதில் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருக்கிறது. பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், அதுவும் புர்கா அணிந்தபடி என்ன செய்கிறார்கள், வந்து பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலே தாளம் போட அவர்கள் நடனமாடுகிறார்கள். முஸ்லிம் பெண்கள், வேதனையாக இருக்கிறது பார்க்கும் பொழுது. அவருடைய பெற்றோர்கள் அதை சம்மதித்து அனுப்புகிறார்கள் சொன்னால் அவர்கள் மிக மோசமான பெற்றோர்கள். அந்த பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் இப்படி செய்கிறார்கள் சொன்னால் அந்த பெற்றோர் மீது நமக்கு பரிதாபமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த இளம் பெண்கள் இருக்கிறார்கள் என்று அவனை ஒரு பார்வை பார்ப்பதற்காக வேண்டி பல பெண்கள் நினைக்கிறார்கள், ஓடி வருகிறார்கள், வந்து பெருமையா சொல்கிறார்கள், தொழுகை எல்லாம் விட்டு நான் வந்திருக்கிறேன் பார்ப்பதற்காக. ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? பார்த்து விட்டால் நவுதுபில்லா ஏதோ அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சந்தோஷப்படுவது போல், சஹாபாவை பார்த்து ஏதோ சந்தோஷப்படுவது போல் அந்த காலத்தில் மக்கள் ஒரு நடிகனை, ஒரு கூத்தாடியை பார்த்து செய்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவு என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இத்தகைய விஷயங்களை விட்டு தூரமாக வைப்பதற்கு என்ன பொறுப்பு? அதற்காக தான் ஜும்மாவுடைய முதல் உரையில் பிள்ளைகளுடைய தர்பியத் சம்பந்தமாக நான் பேசினேன். உங்கள் வீட்டு பிள்ளைகள் எந்த போக்கில் போகிறார்கள் என்பதை பாருங்கள். அப்படி இவர்கள் இந்த கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்வது என்கிற போக்கில் இருந்தால் அவர்களை உட்கார வைத்து புரிய வைப்பது, சமூக அக்கறை அவர்களுக்கு சொல்லித் தருவது உங்களுடைய பொறுப்பு. யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை மெதுவாக நிதானமாக அவர்கள் இரசியுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஆக ஒரு பக்கம் இப்படி நடனமாடுவது, அவனை பார்ப்பதற்காக வேண்டி அலை மோதி வருவது, பார்த்து விட்டால் ஏதோ பெரிய பாக்கியமாக நினைப்பது, அத்தகைய மக்கள் அல்லாஹ்வை நாளை மறுமை நாளில் பார்க்க வேண்டும், ரசூலை அந்த மறுமை நாளிலே சொர்க்கத்திலே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? இல்லையா? அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசைப்பட்டு நிற்கிறார்கள், கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். ஆக நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதில் நாம் மிக அக்கறையாக பொறுப்புணர்வோடு நாம் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். எந்த கட்சி நம்முடைய சமூகத்தின் எதிரி கிடையாது, அல்லது எந்த கட்சி நம்முடைய பகிரங்கமான எதிரிகளோடு கைகோர்த்து இந்த முறை நிற்கவில்லை, எந்த கட்சி சமூகத்துக்கு நன்மை செய்கிறது, தீங்கு செய்யாமல் இருக்கிறது, எந்த கட்சியோடு முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எந்த கட்சிக்காக ஓட்டு போட வேண்டும் என்று அரசியல் ரீதியான அறிவுள்ள முஸ்லிம் தலைவர்கள் பரிந்துரைக்கிறார்கள், மார்க்க அறிஞர்களில் யார் இந்த அரசியல் தொடர்பான அறிவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுப்புணர்வோடு இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் இது சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும்.